அதிமுக தவைக்கா போன்ற இன்னொரு 4 கட்சியை சேர்த்து கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அது முறியடிக்கப்படும், தோற்கடிக்கப்படும். இந்த பூமி எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்புவோம். பிரித்தாளுகிற சிதைக்கிற கருத்தியலை அது நிராகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறேன், எடப்பாடி போன்று சகோதரர் எடப்பாடி போன்று இன்னும் 10 எடப்பாடிகள் சேர்ந்து வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் போன்ற இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, அல்லது சகோதரர் அண்ணாமலை போன்ற இன்னும் 100 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ் மண்ணில் அவர்களுக்கு சரியான அடி காத்திருக்கிறது. தோற்கடிப்போம், திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. தனித்து ஆட்சி அமைச்சாவே அது என்னமா ஆட்சியாக இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி எப்படி கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது, முழுக்க கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் பிஜேபியினுடைய எதோச்சதிகார ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமை என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலையும் ஏற்படும். நாங்கள் எடப்பாடியை பற்றி நாங்கள் கவலைப்படலை, கவலைப்பட வேண்டியது அவர் தான் கவலைப்படணும். அவர் கட்சி காலியாக போகிறது. எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகள் கபலீகரமானதோ அதை போல அதிமுக கபலீகரம் ஆகிவிடும் என்பது குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எடப்பாடி தான் கவலைப்பட வேண்டும். அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கரம் கோர்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக கூறி வந்த ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லை என்பதில் எடப்பாடி உறுதி காட்டியதால் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினர். இந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல, யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள்.